மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சாம்பார் மாதிரி வைக்கலாம். இட்லி சாதம் ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு கழுவிட்டு சேர்க்குறேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்க்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கலாம். இது கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி அரைச்சி செய்யலாம். அரைச்சி விட்ட சாம்பார். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கலாம். சாம்பார் அரைச்சி விட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் மல்லி சேர்க்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். காரத்துக்கு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். இதையும் நல்லா வறுத்துடலாம். இதை நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை நல்லா பொடி பண்ணிக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி இருத்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட அப்போ தாளிக்க சாம்பார் கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இது கூட சாம்பார் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முருங்கைக்காய் சேர்க்குறேன். நல்லா எல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். பருப்புலேருந்து இருத்த தண்ணி கூட இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இது கூட இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு இருக்குல்ல, அதில் எடுத்து இதை ஊற்றிடலாம். இந்த பருப்பில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி வந்தாலே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இட்லி, தோசை, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.